ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம மிளகு காரசேவ் தாங்க செய்ய போகிறோம். இந்த காரசேவ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா இடித்து எடுத்துருக்குறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 பல் பூண்டு வந்து நல்லா இடித்து எடுத்துருக்குறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இடிகளில் இடித்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்துடும். இந்த காராசேவ்லேயே வந்து நமக்கு மிளகு தான் ரொம்ப முக்கியங்க. அதனால் வந்து மிளகு வந்து பவுடராக பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு கப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1 கப் எடுத்துருக்கோம். அதனால் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா 1/4 கிலோ வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் 1/4 அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு எல்லாம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சுனாலும் மாவு வந்து பக்குவமாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மாவு வந்து நல்லா பசையாக இருக்கும். அப்போ தான் முறுக்கு பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாவு பிணைஞ்சிட்டுங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் டால்டா சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா இந்த மிளகு சேவுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா இருக்கணுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா பதமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து காராசேவ் செய்யறதுக்கு நான் இந்த அச்சு தான் எடுத்துருக்கிறேன். இந்த அச்சில் செஞ்சோம்னா தான் நமக்கு அந்த காராசேவோட ஷேப் நல்லா வருங்க. இப்போ முறுக்கு அச்சில் நம்ம மாவெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆனால் இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து காராசேவ் செய்யலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஓட்ட கரண்டிலாம் மாவு ஒரு உருண்டை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த காராசேவோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த முறுக்கு வந்து நல்லா அந்த ஓட்டை வழியாக வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி விழுந்துடும். நீங்கள் கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்திங்கன்னா ஒரே டைமில் இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த கரண்டி வந்து சிறுசாக இருக்குங்காட்டி நான் திரும்ப திரும்ப செய்கிறேன். ஆனால் இதில் செய்யும்போது நீங்கள் கவனமாக செய்யணும். ஏன்னா எண்ணெய் வந்து கையில் அடிச்சிடும். அதனால் நான் இன்றைக்கி வந்து முறுக்கச்சில் தாங்க செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் இதிலையே செய்யலாம். இதில் செய்யும்போது காராசேவோட ஷேப் அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுங்க. இருக்கிற மாவையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து முறுக்கச்சில் வந்து செய்யலாங்க. முறுக்கச்சில் நமக்கு என்ன ஷேப் வருதோ அது மாதிரி நாங்கள் ஒரு சுற்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வந்தாலும் பரவாயில்ல. கடைசியில் நம்ம காராசேவுக்கு தகுந்த மாதிரி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க. இதில் செய்யும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் செகை அடிக்காது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கை செகை அடிக்கும். பார்த்து தான் செய்யணும். பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா பாதி வெந்துருச்சுங்க. இன்னும் 1 நிமிஷம் வெந்ததுன்னா நல்லா நமக்கு முறுக்கு வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவையும் நல்லா முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஷேப் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ரவுண்டாக சுற்றிடுங்க. நம்ம வந்து கடைசியில் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா முறுக்கும் சுற்றி எடுத்துட்டுங்க. கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா முறுக்கு உடச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு அந்த காராசேவோட ஷேப் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா மொறுன்னு இருக்குது. கருவேப்பிலை சேர்த்துனிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முறுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். எல்லா முறுக்குலேயும் அந்த மிளகோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். நம்ம இடித்து போட்டிருக்கிறங்காட்டி அந்த மிளகு வந்து எல்லா முறுக்குலேயும் தெரியுது பாருங்கள். அந்த மிளகு கடிக்கும் போது அந்த முறுக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் பவுடராக போட்டிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட் வராதுங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு காராசேவ் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு சேவ் வந்து ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 பல் இடித்த பூண்டு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்புங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து நம்ம காரம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்தாமல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டால்டா இல்லை நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலனாலும் நல்லா இருக்குங்க. இப்போ ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இந்த அச்சு தாங்க நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மாவு வந்து முறுக்கு அச்சில் சேர்த்துட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் அப்படியே அச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முறுக்கு வந்து அழகாக கட்டாயி விழுந்துருங்க. மாவு நல்லா பசையாக பிணைஞ்சிருந்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கட்டாயி விழுந்துடும். நம்ம தனியாக எடுத்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ வந்து முறுக்கு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா செவந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரி இருக்குங்க காரம் சேர்த்தாமல் இருந்தால். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்குங்க. அச்சு வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டியது, லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த முறுக்கு கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்